வெல்கம் டு டிஎன்பிசி டெய்லி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இருக்க ஒரு 3 இம்பார்ட்டண்ட் தியரிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து எப்படி முதல்ல வந்தது அப்படின்னா, ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேட் நடந்துக்குது அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் கூட ஒரு பிரான்ச் உருவாகும். ஸோ அப்படி தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வெஸ்டர்ன் யூரோப்பில் எப்போ வந்து ஃபாரின் ட்ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆச்சோ அப்போ தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது உருவாச்சு. ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அப்படின்றவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, எஃப்டபிள்யூ டாசிக், ஹபர்லர், ஜேஎஸ் மில், பெலா பலசா அப்படின்றவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் மேட்டரை வந்து கொஞ்சம் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது எப்படி அப்படின்னா அவங்களோட தியரிஸ் மூலிமா. ஸோ இது வந்து ட்ரேட், அதாவது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பண்டமாற்றம் மட்டும் இல்லாமல் இது வேறு என்னென்னலாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃப்ளோஸ், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். அதாவது இது எல்லாத்தையுமே டீல் பண்ணுறது தான் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். ஸோ இதோட ஒவ்வொரு நாடும் பார்த்திங்கன்னா ஒரு நாடு மேலே எக்கனாமிக்கலி இன்டர்டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பற்றி தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் மேட்டராக பேசுது. ஸோ இது 4 சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பியூர் தியரி ஆஃப் ட்ரேடை பற்றினா பியூர் தியரி மட்டுமே ஒன்று இருக்குது. அடுத்து பாலிசி இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாமே தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசுது. ஸோ இதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா வித்தின் ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே வந்து 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இன்டர்னல் ட்ரேட். அதுவே 2 கண்ட்ரிஸ் இன்வால்வ் வச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதோட தியரிஸ்லாம் என்னென்ன அப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து கிளாசிக்கல் தியரி, இன்னொன்று வந்து மாடர்ன் தியரி. ஸோ கிளாசிக்கல் தியரியில் வந்து 2 பேர் இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்று வந்து ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படின்பாங்க. இன்னொன்று வந்து ரிகார்டோஸோட கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்பாங்க. ஆடம் ஸ்மித்தோட இந்த தியரியை வந்து பின்னாடி வரவங்க தான் வந்து ரீஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஜேஎஸ் மில், கார்னேஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஆடம் ஸ்மித்தோட காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியை வந்து அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியை வந்து அதை சரி பண்ணுறாங்க. ரிகார்டோவோட காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியும் அதே மாதிரி தான். பட் இதையும் இவங்க ரீஃபைன் பண்ணுறாங்க. பட் இதோட அடுத்த லெவல் அப்படின்றது தான் மாடர்ன் தியரி. இந்த மாடர்ன் தியரி வந்து ஃபேக்டர் என்டோவ்மெண்ட் தியரி அப்படின்பாங்க. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹெக்ஸ்லர், அவங்களோட ஸ்டூடெண்ட் ஆக்லின் அப்படின்றவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட பேரும் அப்படியே சொல்லலாம். ஸோ இதோட தியரி வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். 2 நாட்டுக்கு நடுவில் இருக்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த தியரி மூலிமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படின்பாங்க. இது வந்து 1776 இவர் கொண்டு வந்தார். ஒரு ட்ரேட் மூலிமா 2 கண்ட்ரீஸுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ட்ரேடில் வந்து எந்த மாதிரி கூட்ஸை வந்து ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதோட அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது ஒரு அப்சல்யூட் காஸ்ட்டில் ஒரு கண்ட்ரிக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படின்றது. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி, நம்ம இந்தியா, சைனா எடுத்துக்கலாம். இந்தியா வந்து பர் யூனிட், இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் லேபருக்கு வந்து 20 யூனிட் ஆஃப் வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்தியா. அதுவே சைனா பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் லேபருக்கு 8 யூனிட் ஆஃப் வீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்தியா வந்து கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் லேபருக்கு 6 யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சைனா ஒரு யூனிட் லேபருக்கு 14 யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து 2 கண்ட்ரிஸும் ட்ரேட் பண்ணிக்கிச்சுன்னா என்ன பெனிஃபிட் வரும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு யூனிட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணி 20 யூனிட் ஆஃப் வீட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்தியா 6 யூனிட் ஆஃப் கிளாத் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து சைனா கிளாத் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்கிறதுனால சைனா கூட அது ட்ரேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்து நம்ம வீட் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஸோ இது போட்டதுனால இந்தியா வந்து வீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை இம்போர்ட் பண்ணிக்கும். இப்படி பண்ணுறது மூலிமா 2 கண்ட்ரீஸுமே வந்து மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு.
இதுக்கப்புறம் வந்து கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிகார்டோ வந்து 1817 வந்து ஒரு தியரி கொண்டு வராரு. அந்த தியரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேவிட் ரிகார்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராரு. எதுலனா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி அவரோட புக்கில் 1817 அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து ஆடம் ஸ்மித் சொன்ன மாதிரி அந்த அப்சல்யூட் காஸ்ட்டில் வந்து ஒரு பெனிஃபிட் வரதை விட கம்பேரிட்டிவ் காஸ்ட்டில் வந்து ஒரு கமோடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக பெனிஃபிட் ஆகலாம் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் ரிகார்டோவோட கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லுது. ஸோ அது என்னென்னு வந்து பார்க்கலாம். என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு யூனிட் லேபருக்கு 100 யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அதே ஒரு யூனிட் லேபரை வச்சு 120 யூனிட் ஆஃப் வீட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வச்சு 90 யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுது, 80 யூனிட் ஆஃப் வீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.2 கிளாத், அதாவது ஒரு யூனிட் வீட்டுக்கு 1.2 கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுது அமெரிக்கா. ஸோ கிளாத் ப்ரொடக்ஷனில் வீட்டை விட அமெரிக்காவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட கிளாத்துக்கு வந்து அது அதிகமாக செலவு பண்ணுது, அதாவது யூனிட் ஆஃப் லேபர் அதிகமாக செலவாகுது. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன்லேயுமே வந்து கம்மியான யூனிட் ஆஃப் லேபர் தான் யூஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு இது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ட்ரேட் வைக்காமல் இருந்தது அப்படின்னா இந்தியா வந்து 170 யூனிட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே ஒன் யூனிட் ஆஃப் கிளாத்தும் 1 யூனிட் ஆஃப் வீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கோம், 220, அதாவது 100 + 120 இந்த மொத்தமும் இந்த லேபர் யூனிட் யூஸ் பண்ணி 220 யூனிட்டை யூஸ் பண்ணி 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ ட்ரேட் வச்சுக்கிறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா வந்து 160 யூனிட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணியே, அதாவது இந்த 80 யூனிட் இன்ட்டு டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 160 யூனிட் ஆஃப் லேபர் அது யூஸ் பண்ணி 2 வீட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு வீட் யூனிட்டுக்கு ஒரு கிளாத் யூனிட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் அமெரிக்கா. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதும் அப்படின்னா இன் ரிட்டர்ன் அமெரிக்கா வந்து ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் நமக்கு தருது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1 யூனிட் ஆஃப் வீட்டு 1 கிளாத் யூனிட்டும் இருக்குது. எதை யூஸ் பண்ணி, 160 யூனிட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணியே. ஸோ 10 யூனிட் நமக்கு சேவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். இதே மாதிரி தான் வந்து அமெரிக்காவுக்கும் இதே மாதிரி சேவ் ஆகும். 200 யூனிட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணியே அவங்க 2 கிளாத் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 கிளாத் யூனிட்டில் ஒரு கிளாத்து வந்து இந்தியாவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிட்டர்னுக்கு அவங்க வீட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ 1 வீட்டும் 1 கிளாத் யூனிட்டும் அவங்க 20 யூனிட் சேவ் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு கண்ட்ரிக்கூட இன்னொரு கண்ட்ரி கம்பேர் பண்ணி அதோட ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி அது மூலிமா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த தியரி சொல்லுது. ஸோ இந்த தியரியில் வந்து கிரிட்டிசிசமும் இருக்குது. என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா லேபர் காஸ்ட் வந்து எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேபர் எஃபிஷியன்சியும் வந்து நாடுக்கு நாடு டிஃபர் ஆகும் அப்படின்றது தான் இது இன்னொரு கிரிட்டிசிசம். ஸோ இதுக்கு அடுத்து இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாடர்ன் தியரி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. மாடர்ன் தியரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் அண்ட் ஆக்லின் அப்படின்றவங்க 1919 இதை கொண்டு வராங்க. இப்போ அவங்க என்ன இதை பேசிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எதை பொறுத்து டிஃபர் ஆகுது அப்படின்னா ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரினால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற எபிலிட்டி இருக்கும்ல, அந்த எபிலிட்டி பொறுத்து தான் அந்த பேசிஸே அமையுது. ஸோ இப்போ அந்த ரிகார்டோவோட அந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கண்ட்ரினால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி இருக்கும். அந்த எபிலிட்டியும் அதோட எபிலிட்டியோட அளவும் எவ்வளோ அளவு அதுக்கு வச்சுருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இதோட கம்பேரிட்டிவ் காஸ்ட்டே வருது அப்படின்னு சொல்லி இந்த மாடர்ன் தியரி சொல்லுது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் சப்ளை ஆஃப் கேபிட்டல் ரெண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா லேபரும் வேணும், கேபிட்டலும் வேணும். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா
அப்சல்யூட்டாக 40 அப்படின்றது வந்து அதிகம். அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 30ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 30 அப்படின்றது அப்சல்யூட்டாக கேபிட்டல் வந்து கம்மி. பட் நீங்கள் இப்போ லேபர் டு கேபிட்டல் ரேஷியோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 50, அமெரிக்காவுக்கு 24. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டு லேபர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 தான் நமக்கு வரும், அவங்களுக்கு 1.25. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் டு லேபர் ரேஷியோவில் அமெரிக்கா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸ் அப்படின்றத வந்து அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கிடும். நம்ம அமெரிக்கா என்ன பண்ணுன்னா லேபர் இன்டென்சிவ் கூட்ஸாக இருக்கிறத வந்து இந்தியாக்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க 2 பேருமே மியூச்சுவலாக பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஸோ இதுக்கும் கிரிட்டிசிசம் இருக்குது. என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா இந்த என்டோமெண்ட்ஸ், அதாவது அந்த தேவைப்படுற அந்த எபிலிட்டி அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவினால கேபிட்டல் இன்டென்சிவ் குட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் டைம் போக போக இந்தியாவால் கேபிட்டல் இன்டென்சிவ் குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாக வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒரு லேபர் இருக்குது, லேபர் மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா லேபரோட எஃபிஷியன்சி 2 கண்ட்ரிக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை பொறுத்தும் வந்து இது மாறலாம், கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் மாறலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தியரி வைக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபேக்ட், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்னென்ன மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.